உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, இடுப்பு வலி அதிகமாக இருக்கின்றது, அதே மாதிரி அடிமுதுகு வலி அதிகமாக இருக்கின்றது, சிறுநீரகம் செல்வதிலும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. சிறுநீரகம் சீராக செல்வதில்லை, அந்த சிறுநீர் கடுப்பு ஏற்படுகின்றது, சிறுநீர் சரியாக செல்லாத காரணத்தினால கால் பாத வீக்கம் இருக்கின்றது. ஸோ இவ்வளவுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. நம்ம உடம்புல கோனாடு சுரப்பி நன்றாக சுரக்கணும். அது சரியாக சுரந்தால் தான் சிறுநீரகப்பை சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ அந்த கோனாடு சுரப்பி நன்றாக சுரக்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிடணும். அதே மாதிரி இடுப்பு வலி ஏற்படுகின்றது, அதுக்கு நம்ம எலும்பு மண்டலங்களை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும். உணவை பொறுத்த மட்டுக்கும் உளுந்தங்களி அதை வாரத்தில் ஒரு நாள் அந்த உணவில் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. சூரிய ஒளி மேலே படுற மாதிரி இந்த பயிற்சிகளை காலையில் 6 to 6:30, மாலை 5 to 6 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பசிக்கும் பொழுது பசியேர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அத்திப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பொறுமையாக நிதானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்கள், வயதானவங்க நம்ம கொடுக்கக்கூடிய முத்திரைகளையே சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த முத்திரைகள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிவிடும், மனக்கழிவுகளையும் வெளியேற்றிவிடும். உடம்பில் எந்த பகுதியில் பிராணாற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு நல்ல பிராணசக்தியை கொடுக்கக்கூடியது. அப்போ இதை நீங்கள் விடாமல் 3 வேளை, காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். காலை எழக்கூடிய நேரமும் 4:30 to 5 மணிக்குள்ளே எழுந்துருங்க. காலை கடன்களால் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு தளர்வான உடை அணிந்து ஒரு மேட்டு விரித்து இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக மிக நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்கள் மதியம் சாப்பிட்றதற்கு முன்பாகவும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது இடுப்பு வலி, அடிமுதுகு வலி, சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு எவ்வளோ வயதானாலும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இடுப்பு எலும்பு தேய்மானம் வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு இந்த பயிற்சி மிக நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக மென்சஸ் காலம் முடிந்து 45-50 வயதில் இடுப்பு எலும்பு தேய்மானம் பெண்களுக்கு ஏற்படும். இப்பொழுதே இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையே வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. முதல் முத்திரையை நம்ம பார்க்கக்கூடியது சக்தி முத்திரை. கட்டவரில் மடிச்சுக்கோங்க, 2 மடிச்சுக்கோங்க, இது மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுங்க, மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த சக்தி முத்திரை செய்யும் பொழுது சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முத்ராசாய முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் மோதிர விரலுக்கு மேலே வச்சுக்கோங்க. மீதி 2 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. நார்மல் பிரீத்திங். சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. இடுப்பு எலும்பு பகுதி முழுக்க உங்களது உணர்வலைகளை, உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். எலும்பு மண்டலங்கள் திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை.
மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இடுப்பு பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 முதிரைகளையும் செய்து முடித்த உடனே சின்ன அர்த்தகால ஆசனம், ஒரு எளிமையான ஒரு ஆசன பயிற்சி பண்ணுறோம். அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காணும். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். கால் ஆடாமல் அசையமாக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 காலும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலும் ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ ஒவ்வொரு காலால் ஒரு சர்க்கிள், கிளாக் வைஸ் ஒன்று, ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்று. அதே மாதிரி அனதர் லெக். ரிலாக்ஸ். கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலால் ஒரு சர்க்கிள். இடுப்பு எலும்புக்கு நல்ல ஒரு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ். ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. சக்தி முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. முத்ராசாய முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் மோதிர விரலுக்கு மேலே வச்சுக்கோங்க. மீதி 2 விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இடுப்பு எலும்பு பகுதி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அபான முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. சக்தி முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முத்ராசாய முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை நம்பிக்கையோடு 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.